இயக்குனர் இமயம் என்று போற்றப்பட்ட தமிழ் சினிமாவிற்கே ஒரு புதிய வழிகாட்டியாக திகழ்ந்த பாரதி ராஜா மறைந்திருக்கிறார். இன்று பிற்பகல் 3 மணிக்கு அவரது சொந்த ஊரில் இறுதிச் சடங்குகள் நடைபெறவிருக்கிறது. இது தொடர்பான நேரலையில் நாம் இணைந்திருக்கிறோம். அந்த வகையில் நம்மோடு அரங்கத்தில் இதய நல மருத்துவரும் பாரதி ராஜாவின் குடும்ப மருத்துவருமான திரு சொக்கலிங்கம் இணைந்திருக்கிறார். அதேபோல பாரதி ராஜாவின் சொந்த ஊரிலிருந்து இயக்குனர் களஞ்சியமும் நம்மோடு இணைந்திருக்கிறார். முதலாவதாக திரு களஞ்சியம், அவருடைய சொந்த ஊர்ல இருக்கீங்க, ஏற்கனவே அவருக்கு போய் நீங்க அஞ்சலி செலுத்திட்டும் வந்திருக்கீங்க. அவருடனான உங்களுடைய நினைவலைகளை பகிர்ந்துக்க முடியுமா? நிச்சயமா. அதாவது என் போன்ற கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் சினிமா போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு இரும்பு கோட்டையை தகர்த்து கொண்டு உள்ள வர முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை ஏற்படுத்தியது யாரு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா அது இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள் தான். கிராமத்தில் இருந்து சினிமாவில் ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி சென்னைக்கு வருகிற ஒவ்வொரு இளைஞனும் பாரதி ராஜா அவர்களினுடைய பாதிப்பில் தான் சென்னைக்கு வர்றாங்க. அந்த வகையில் சென்னைக்கு வந்த ஒரு ஆள் தான் நானும். அப்படி நான் அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சினிமா ரெண்டா இருந்துச்சு. ஒன்று ஸ்கூல் ஆஃப் பாலச்சந்தர், ஸ்கூல் ஆஃப் பாரதி ராஜா அப்படின்னு ரெண்டா இயங்குச்சு. யாரு சினிமாவில் உதவி இயக்குனராக வேலை செய்தாலும் இந்த 2 பள்ளிகளில் ஒரு பள்ளிகளில் தான் வேலை செய்ய முடியும். அந்த வகையில் நான் பாலச்சந்தர் சார் அவருடைய பள்ளியில் நான் வேலை செஞ்சேன். அப்படியான காலகட்டத்தில் ஒரு 2-3 படங்கள் பண்ணினதுக்கு பிறகு அடுத்து பாரதி ராஜா அவர்களுக்கு கதை சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவர் கதை கேட்கிறாரு அப்படிங்கிறது தெரிஞ்சு அவருடைய அலுவலகத்துக்கு நான் போயிருந்தேன். நான் இயக்குனர் வசந்த் அவர்கள்ட்ட உதவி இயக்குனராக வேலை செஞ்சேன். அப்படி நான் போயிருந்த போது அவருடைய அலுவலகத்தில் என்னை பாரதி ராஜா அவர்களே மேல மாடியிலிருந்து இறங்கி இயக்குனர் வசந்த் உதவியாளர் யாரு? சரி திரு களஞ்சியம், அந்த உணர்ச்சி பெருக்கான அந்த சந்திப்பு பத்தி நீங்க சொல்ல வரீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம் அது குறித்து. நம்மோட அரங்கத்துல இதய நல மருத்துவர் திரு சொக்கலிங்கம் இணைந்திருக்கிறார். அவரிடம் தொடர்ந்து பேசலாம். திரு பாரதி ராஜா அவருக்கு நீங்க குடும்ப மருத்துவராகவும் இருந்திருக்கீங்க. என்ன பிரச்சனை இருந்தது அவருடைய உடல்ல? குறிப்பா அவருடைய மகனுடைய இறப்புக்கு பிறகு நம்ம நேரலையிலேயே பார்த்துறது ரொம்ப உடைஞ்சு அழுதுருந்தார், ரொம்ப மன வருத்தத்தோட இருந்தார். அதற்கு பிறகு என்ன நடந்தது? பாரதி ராஜா பார்த்தீங்கன்னா என்னுடைய நண்பர், குடும்பத்தில் ஒருவர், என்னுடைய அவருக்கெல்லாம் மருத்துவர் குடும்பத்துக்கேம்மா. பாரதி ராஜாவுக்கு இப்போ வயது உண்மையாகவே 86. 86? ஆமாம்மா. அவர் எனக்கு 55 வருடமாக எனக்கு பழக்கம் உண்டுமா. அவர் இயக்குனராக தெரியும், நடிகராக தெரியும், தயாரிப்பாளர் தெரியும், எல்லா விதத்திலையும் ஒரு தனித்தன்மையாக முத்திரை பதிச்சுக்கிட்டே இருப்பார். அவர் எதுலேயுமே பர்ஃபெக்ஷன் பார்க்குறவர். கொஞ்சம் எமோஷ்னல் டைப். அவருக்கு சுகர் ப்ரெஷர்லாம் வரும், அதெல்லாம் பார்த்து கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு வருவார். நான் சொல்கிறத ரொம்ப கவனித்து செய்வார். நான் சொல்கிறதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா ப்ரிகாஷன் எடுத்து மக்களுக்கு செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தார். நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்துக்கு அவர் மகன் இறந்தாருமா. அவர் இறந்த உடனே அவர்கிட்ட பார்க்குறேன், இனிமேல் சொக்கலிங்க நீ கொடுக்குற மருந்தெல்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னாரு. எப்படிங்க நீங்கள் அப்படி சொல்ல முடியும்? நீங்கள் என்ன, எனக்கு இனிமேல் எதுக்கு வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை அப்படின்னாரு. நான் என்ன சொன்னேன்னா, அப்படி சொல்லக்கூடாது பாரதிராய், உன் வாழ்க்கை நீ பயணம் பண்ணணும்னு சொல்லி அதில் பயங்கரமான டிப்ரெஷன் போயிட்டாருமா. அந்த டிப்ரெஷன் போனதுனால அவருக்கு என்ன ஆச்சுன்னா, அந்த டிப்ரெஷன் போன என்ன அர்த்தம்னா, இ டஸ் நாட் வாண்ட் டு லீவ், ஃபர்தராக வாழ்க்கை நடத்த வேணாம்னு சொல்லிவிட்டு அவளை எல்லாம் கவுன்சில் பண்ணி வாழணும் வைக்க சொல்லி அது ப்ராட் ஹிம் பேக். அந்த டிப்ரெஷன் ஒன்று போகும்போது என்னன்னா, அட்ரினலின் கார்டிசால் ஒரு ஹார்மோன்ஸ் வந்ததுன்னா, ஸ்ட்ரெஸ் ஹார்மோன், உடனே அவங்க ஒரு இம்யூனிட்டி குறைச்சிடும். இம்யூனிட்டி குறைச்சிடுச்சுன்னா வச்சுங்களேன், எந்த இன்ஃபெக்ஷனுக்கும் அவருக்கு வல்லரபிள் ஆகிடும். உண்மையாக சொல்கிறேன் பாருங்களேன், ஒவ்வொரு மனிதனுக்கும் 40 ட்ரில்லியன் செல்ஸ் இருக்குது நம்மகிட்ட. அந்த 40 ட்ரில்லியன் செல்ஸு மனிதனுக்கு உள்ளே இருக்கின்றது 120 ட்ரில்லியன் 3 மடங்கு அந்த கமெண்ட்ஸ் ஆல்ஸ் இருக்குதுமா உடம்புல. பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கஸ் எல்லாம்
அந்த 40 ட்ரில்லியன் செல்ஸ் வாழறதுக்கு 120 ட்ரில்லியன் செல்ஸ் வேணும். அது சிம்பியாட்டிக்காக வாழ்ந்துட்டுருக்கோம். இப்போ பாரதியார் எடுத்துக்கினா அந்த இம்யூனிட்டி குறையுது இல்லைம்மா. இம்யூனிட்டி ஒன்று குறைந்ததுன்னா அந்த 120 ட்ரில்லியன்ஸ் நம்ம அழிச்சிடும். ஸோ சிம்பியாட்டிக்காக கமென்சால்ஸை வாழற ஆர்கானிசம்ஸ் அது அப்படி வாழ வைக்கிறது ஒரே வழி இம்யூனிட்டி. அந்த இம்யூனிட்டியை வைக்கிறதுக்கு மகிழ்ச்சி, அதை ஏற்றுக்கணும். எவ்வளோ சொன்னேன். இப்போ சரி பாரதி ராஜா நீங்கள் சாப்பிட வேண்டாம், நீ இறந்தே போயிடுற, உங்கள் மகன் வந்துடுவாராம். ஸோ ஒரு இறப்புக்கு மற்றொரு இறப்பு வந்து ஈடு பண்ண முடியாது. உடனே சொன்னேன், இதை நேயர்களுக்கு சொல்கிறேன், ஒரு ஆழ்ந்த இரங்கல். எனக்கு ரொம்ப வருத்தமாச்சு. நேற்று தான் அமெரிக்கா கனடாலாம் போயிட்டு வந்தேன். ரொம்ப வருத்தப்பட்டு ஒரு நிமிடத்தில் நானே மனதை தேர்த்திக்கிட்டு எல்லா நேயர்களுக்கும் அந்த ஆழ்ந்த இரங்கலை நான் பகிர்ந்து கொள்கிறேன். அதை விட முக்கியம் வந்து எவரும் இதை கேட்கின்ற நேயர்கள், கோடான கோடி நேயர்கள் வந்து வருத்தப்பட்டு இருக்காங்க. அவர்களிடம் சொல்லுகின்ற ஒரே ஒரு அறிவுரை என்ன தெரியுமா? அவர் இறந்து விட்டால் நினைக்காமல் நம்முடன் கலந்து வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார். சொக்கலிங்கத்தோடு வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர் எப்போ இறப்புன்னா, நான் இறக்கும் பொழுது மட்டும்தான் அவருக்கு இறப்பு நினச்சிட்டு வாழ்ந்தீங்கன்னா நம்ம அவர் இறப்பே இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் படங்கள் ஒவ்வொன்றும் மனித இனத்துக்கு ஒரு பாடமாக இருக்கும். அவ்வளோ தூரம் வந்து பர்ஃபெக்டாக பண்ணிட்டு இருக்காரு. இப்போ மற்ற இதுக்கெல்லாம் அவர் மருந்து எடுத்துக்கிட்டாருன்னு சொன்னீங்க. இப்போ கார்டிசால் ஹார்மோன் வந்து அதிகமாகுது, டிப்ரெஷன் அதிகமாகுது மனோஜோடைய இறப்புக்கு பிறகு அப்படின்னும் போது டிப்ரெஷனுக்கு அவர் ஏதாவது அதுக்குன்னு தனியாக ஏதாவது சிகிச்சை எடுத்துக்கணும்? கொஞ்சம் ஆன்டி டிப்ரெஷன்லாம் சாப்பிட்டாரு. பட் மன அளவில் வாழ பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். அது வந்து வெளில வந்தார். இப்போ லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 8 months பார்த்தீங்கன்னா 2 months அட்மிட் பண்ணியிருப்பார். வெளில வருவாங்க. 3 months இருந்துட்டு இருந்தார். அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கல கடைசி. அதை வாழ்ந்து மறுபடியும் காட்டணும்ன்ட்டு அந்த மனது இல்லாதனால சாப்பிட பிடிக்காது. இம்யூனிட்டி குறைவு, எல்லா இன்ஃபெக்ஷன்ஸு, ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸு எல்லாமே ஒன்று மாற்றி ஒன்று வந்துக்கிட்டே இருந்ததுமா. அதான் சமாளித்து வைத்தியம் பண்ணணும். மேக்ஸிமம் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் வரைக்கும் பண்ணணும். இந்த அரெஸ்ட் வந்து இறக்கும்பொழுது அவருக்கு வந்து அமைதியான இறப்பு தவிர அது வந்து தவிர்த்திருக்க முடியுமான்னா அது அவனால் வந்து ஈடு கொடுக்க. என்னுடைய இது அவர்கிட்ட அடிக்கடி சொல்லுவேன், ராஜா நீங்கள் வந்து 100 வயசு உங்கள் பர்த்டே நான் கொண்டாடணுன்ட்டு. அவ்வளோ நாள்லாம் எனக்கு வாழ விருப்பம் இல்லை. சொக்கலிங்க இருக்க வரைக்கும் நல்லா பண்ணிட்டோன்னு கடைசியில் நல்லா பண்ணார். இந்த மனிதன் தான் டிசைட் பண்ண. மனம் வந்து ஒரு முக்கியமான கருவியாக மாறிடுச்சு. அதான் என்னுடைய கருத்து நினைக்கிறேன். இப்போ இன்னிலேருந்து அவங்க உறவினர்கள் அனைவருக்கும் இந்த வாழ்ந்த இறக்கங்களை ஒன்றே ஒன்று வச்சுக்கணுமா. நான் சொல்ல வர்றது, எதை மாற்ற முடியாது நினைக்கின்றாயோ அதை ஏற்றுக்கொள். மாற்ற முடியும் என்பதை மனதார முயற்சி மாற்றிக்கொள். அதை பாகுபடுத்தி அந்த ஞானம் பெற்று நம்ம அனைவரும் வாழணுமா. அது வந்து நம்ம விட்டு சென்ற எண்ணங்கள், வாழ்க்கை முறை, அவர் என்னென்ன பண்ணி நம்ம எல்லாம் தொடர்ந்து நம்ம அனைவரும் பண்ண வேணும். குடும்பத்தார்கள் அவர் அனைவரும் சேர்ந்து நம்மளும் சேர்ந்து பண்ணும் பொழுது அவருக்கு இறப்பே இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதை ஏற்றுக்கொள்கின்ற தன்மை, சக்தி நமக்கு வந்துட்டா போதும்னு நினைக்கிறேன். உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு, உறுப்புகளுக்கு நம்ம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, மன ரீதியான பிரச்சனைகளுக்கும் மன அழுத்தம் மாதிரியான விஷயங்களுக்கும் ஈடுபாடோட நம்ம முழு மனதோட நம்ம ஈடுபடுத்திக் கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப பேசலாம். இந்த உயிரினும் தெய்வம் உடலினும் ஆலயத்தில் இயங்குகின்றது. அது இரண்டும் தாங்கி பிடிப்பது நம்மால் பார்க்க முடியாத மனம். அந்த மனதை வந்து எதிர்மறையை ஆக்கிவிட்டு அழித்துவிடும். நேர்மறை மனமாக இருந்தால் காப்பாற்றிக் கொள்ள முடியும். மன அழுத்தத்தையும் அவ்வப்போது நம்ம பார்த்துக் கொள்வது மிகவும் நல்லதுன்னு நான் புரிஞ்சுக்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு களஞ்சியம், எப்போ திரு பாரதி ராஜாவை முதல்ல சந்திச்சீங்க? அந்த சந்திப்பு எவ்வாறாக இருந்தது அப்படின்ற நினைவலைகளை பகிர்ந்துகிட்டு இருந்தீங்க. தொடர்ந்து சொல்லுங்க. ஆமா, நான் வந்து கதை சொல்றதுக்காக அப்போ அவருடைய அலுவலகத்தில் அமர்ந்திருந்தேன். அப்போ இது மாதிரி நான் இயக்குனர் வசந்தின் உதவியாளர் அப்படிங்கிறத வந்து எழுதிக்கிட்டு மேலே போனாங்க, மாடியில் எடுத்துகிட்டு போனாங்க. கொஞ்ச நேரம் கழித்து தான் பாரதி ராஜா சார் வந்து கீழே இறங்கி வந்தார். அப்போ தான் நான் வந்து அதாவது ரொம்ப நெருக்கமாக முதல் தடவையாக அவரை வந்து நேராக பார்த்தேன். அப்போ அவர் வந்துட்டு, இங்கே யார் வசந்த் அசிஸ்டண்ட் அப்படின்னு கேட்டார். உடனே நான் எந்திரிச்சு நான் தான் சார் அப்படின்னு எந்திரிச்சு வந்தேன். வாங்க அப்படின்னு சொல்லி மாடியில் வந்து மேலே கூட்டிகிட்டு போனார். அப்போ தான் முதன்னு அவரை வந்து பார்த்தேன். ஒரு நல்ல ஒரு அந்த குரலுக்கு ஏற்ற ஒரு கம்பீரமான ஒரு தோற்றம். அவர் டிஷர்ட்டு போட்டு இன் பண்ணியிருந்தார். பார்க்க ரொம்ப ஸ்மார்ட்டாக இருந்தார். அந்த ஃபஸ்ட்டு லுக்கு வந்து எனக்கு இன்னமும் மனசில் வந்து அப்படியே இருக்குது. அடுத்து அவர் மேலே கூட்டிகிட்டு போனது, மேலே வந்து அவருடைய உதவியாளர்கள்லாம் இருந்தாங்க. சித்ரா லட்சுமணன் இருந்தார், மனோபாலா இருந்தாங்க, மனோஜ்குமார் இருந்தாங்க. இந்த மாதிரி அவருடைய உதவியாளர்கள் நிறைய பேர் அங்கே இருந்தாங்க. ஒரு அறையில் நான் வந்து உட்காந்துருந்தேன். அப்போ நான் கதை சொல்கிறதுக்கு நான் போயிருக்கிறேன்.
இப்போ டைரக்டர் வந்து என்னை மேலே அழைச்சி கொண்டு போய் இந்த ரூமில் இருப்பான்னு சொல்லிட்டு பக்கத்தில் எங்கேயோ ரூமுக்கு போயிட்டாங்க. இப்போ அங்கே அந்த உதவியாளர்கள் எல்லாரும் ஒரு திண்டு மாதிரி போட்டிருப்பாங்க அப்பெல்லாம் டிஸ்கஷனுக்கு ரூமில். அதில் நாங்கள் உட்காந்துருக்கும் போது நீ யார், எந்த ஊர், என்ன அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போதே டைரக்டர் உள்ளே வந்துட்டார். உள்ளே வந்துட்டு அவரும் கேட்டார், எந்த ஊருப்பா, யார்கிட்ட ஒர்க் பண்ண, எவ்வளோ நாளாக ஒர்க் பண்ணேன், என்ன அப்படிங்கிற விவரம்லாம் கேட்டார். அந்த டைமில் வந்து சரி ஓகே கதை கேட்டுடலாம் அப்படின்ட்டு வந்து கதை கேட்டாங்க. அப்போ நான் வந்து கதையை சொல்லும்போது நான் என்ன சொன்னேன், வழக்கமாக சினிமாவில் சொல்கிறது மாதிரி ஒரு கிராமம் சார், அந்த கிராமத்தில் அப்படியே கிரெயின் டவுன் பண்ணோம்னா அப்படின்னு சொன்ன உடனேயே சத்தமாக வந்து டேய் அப்படின்னாரு. அப்படின்னு எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. அப்படியே நீ யார்ரா, நீ வந்து ரைட்டரா இல்லை டைரக்டராடா அப்படின்னாரு. எனக்கு ஒன்றுமே புரியல. சொல்லியா நீ ரைட்டரா டைரக்டரா? ரைட்டர்னா கதை சொல்லு, மேலே கிரேன் இறக்குறது, ட்ராக் போடுறது, இதெல்லாம் என் வேலை, அதெல்லாம் நான் பார்த்துக்குவேன். கதை என்னன்னு சொல்லியா அப்படின்னது நான் பயந்துட்டேன். எனக்கு வந்து சின்ன வயசு அந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய பிரமிப்பு இருக்கக்கூடிய ஒரு ஆள், அவர் வந்து இந்த மாதிரி சொன்னதும் எனக்கு ரைட்டரா டைரக்டராங்கிறது பெரிய கன்ஃபியூஸ் வந்துருச்சு, கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. அப்புறம் வந்து மனோபலா சார் வந்து சொன்னார், நீங்கள் இப்படி அவனை மிரட்டினீங்கன்னா அவன் சின்ன பையன், அவன் என்ன பண்ணுவான், நீங்கள் போங்க, நாங்கள் அவனை சரி பண்ணி அதுக்கப்புறம் நாங்கள் கதை கேட்போம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. இதுதான் எனக்கும் அவருக்குமான இந்த முதல் சந்திப்பாக அமைஞ்சுது. அதுக்கப்புறம் நான் கதை சொல்லலை, நான் யோசிச்சுட்டு திரும்ப வந்து நான் சொல்கிறேன், எனக்கு பயமாக இருக்கு அப்படின்ட்டு நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் எனக்கும் அவருக்குமான உறவு நெருக்கம் அப்படிங்கிறது வந்து போராட்ட களங்கள்ல தான் நிறைய நெருக்கமா இருந்தது. நிச்சயமா முதல் சந்திப்பு குறித்து சொல்லியிருக்கீங்க. மருத்துவர் சொக்கலிங்கம் அவர்களிடம் நாம் தொடர்ந்து பேசலாம். ஐயா, நீங்க கிட்டத்தட்ட 55 வருடங்களா ஐயா உங்களுக்கு தெரியும், அவருடைய ஃபேமிலி டாக்டரா இருந்திருக்கிறீங்க. அவருடைய கடைசி காலகட்டத்தில் மகனுடைய இறப்புக்கு பிறகு அவர் தளர்ந்துட்டார் அப்படின்றத பத்தி நம்ம பேசியிருந்தோம். உங்களுக்கும் அவருக்குமான நட்பு எப்ப தொடங்கினது? உங்க ரெண்டு பேருக்கு எப்படி அறிமுகம்? 50 ஆண்டுகளுக்கு மேல நீங்க அவரோடயே பயணிச்சிருக்கிறீங்க. இப்போ வந்து முதல் மரியாதை இதில் அருமையான படம், 16 வயது நிலை படம் எடுக்கிறாரு. அதை எடுத்து அந்த சினிமாக்கெல்லாம் என்னை ப்ரீவியூ கூடுவார், எல்லா சினிமாலாம் பார்ப்பேன். அவரோட இருக்கும்பொழுது பாக்கியராஜ், பாலச்சந்தர், அவங்களாம் உள்ள நெருங்கிய நண்பராகி அவங்களுக்கெல்லாம் டாக்டராக இருந்தேன். ஸோ அந்த விதத்தில் எனக்கு வந்து ரொம்ப பழக்கமா அவரிடம். எப்போ இருந்து உங்களுடைய நட்பு? 55 வருடமா இருக்கு. எப்போ ஆரம்பமானது? எப்படி நீங்க எல்லாம் கனெக்டடா? முதல்ல பார்க்கும் பொழுது எனக்கு வந்து சினிமா ரொம்ப பிடிக்கும். உண்மையாக சொல்ல போனால் எல்லா சினிமா ஆக்டர்ஸு, டைரக்டர்ஸு, ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே அந்த காலத்தில் வந்து நாங்களே ஒரு 1970s ஒன்லி ஃபியூ கார்டியாலஜிஸ்ட் இன் சவுத் இந்தியா. எவருக்காவது ஏதாவது பிரச்சனை சொக்கலிங்கத்துக்கு தான் வரணும். இப்போ எல்லாம் மாணவர்கள் என்னோட அருமையாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்துன்னா அவர் மூலம் பழக்கமாகும்பொழுது அவருடைய சார்ந்திருக்க எல்லாருமே எனக்கு, எம்ஜிஆருக்கு டாக்டராக இருந்தேன், சிவாஜிக்கு டாக்டராக இருந்தேன், அவருக்கு பேஸ் மேக்கர்லாம் போட்டோம். அதில் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, எல்லா சினிமா தியேட்டர்ஸ் இருப்பாங்க நம்ம தமிழ்நாடு, அவங்க எல்லாரும் ஓனர்ஸும் எனக்கு பேஷண்ட்டாக இருப்பாங்க. எல்லாமே நான் தியேட்டரில் பாக்ஸில் தான் பார்ப்பேன். பாரதியா எந்த சினிமா எடுத்தாலும் எனக்கு கூப்பிடுவார். என் வீட்டுக்கு அடிக்கடி வந்திருக்காரு. அவர் வந்து எப்படின்னா 1984 அவங்க இளைய பிரதர் வந்து ஜெயராஜன், அவர் ஊட்டியில் ஷூட்டிங் நடந்துட்டுருக்குது. அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு. அப்போ சிஎம் வந்து நம்ம எம்ஜிஆர் சிஎம் வந்து எனக்கு நைட்டு 1 மணிக்கு ஃபோன் பண்ணி, சொக்கலிங்க நீங்கள் போய் அவரை காப்பாற்றணும், ஹார்ட் அட்டாக்குன்னு பாரதிராஜா ஃபோன் பண்ணேன்னு சொன்னேன். நான் சொன்னேன், ஊட்டிக்கு போய் நான் ஒன்றும் பண்ண முடியாது, கோயம்புத்தூர் நான் போகிறேன், கோயம்புத்தூர் ஷிஃப்ட் பண்ணி ஹெலிகாப்டரில் வந்து அவர் கோயம்புத்தூர் ஷிஃப்ட் பண்ணாங்க. நான் தினந்தோறும் 3 நாள் அவரை போய் அங்கேருந்து பார்த்து அவர் சென்னைக்கு ஷிஃப்ட் பண்ணி, அவர் ஜெயராஜ் இப்போ வந்து 84 வயதாகுது, பர்ஃபெக்டாக இருக்கிறாரு. இன்னைக்கு காலையில் கூட என்னோட பேசினார். என்ன சொக்கலிங்க என்ன காப்பாற்றிட்டீங்க, ஒவ்வொருத்தன் இறந்துட்டுருக்காருன்னா அவர் வாழணும்னு நினைக்கும்போது வாழ முடியும். பாரதிராஜாக்கு நான் சொன்ன மாதிரி தான் சன்னி இறந்தது பெரிய ஒரு இழப்பாக இருந்தால் வெளியில் வர முடியும். அந்த இம்யூனிட்டி குறைஞ்சதுனால இறக்கணும்னு போயிட்டார் இல்லைம்மா. அதுலேருந்து வர்றதுக்கு எவ்வளோ அங்கே ஃபேமிலி சப்போர்ட் எல்லாம் பண்ணும்பொழுது மனம் வந்து அவருக்கு இடம் கொடுக்கும். எவ்வளவோ பேருக்கு வாழ்க்கையில் பிடிப்பு கொடுத்தவர் பாரதிராஜா. இப்போ புத்திர சோகம்னா அவருடைய படங்கள் எல்லாமே நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அவருக்கே அந்த கடந்த 1 வருடமா அந்த சோகத்துல தான் அவர் இருந்திருக்காரு. வந்துருச்சுன்னா நினைக்கும் போது நமக்கு மனசு ரொம்ப பாரமா இருக்கு. டிப்ரெஷன் வந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்துவிடும்.
இதை அடிக்கடி சொல்கிறேன், உலக நாடுகளில் மக்களுக்கெல்லாம் போகிற வழி இதை வச்சு ஒன்று சொல்லணும்னு பார்க்குறேன். கடலில் டிப்ரெஷன் வந்தால் சுனாமியாக போய் மக்களை அழிச்சிடுது. கரெக்ட். ஒரு மனதில் டிப்ரெஷன் வந்தால் அதில் ஹார்மோன்ஸ் வர்றது உங்களை அழிச்சிடும். ஸோ டிப்ரெஷன் வரக்கூடாது. ஆனால் எவ்வளவோ தாக்கு பிடிச்சி பார்த்தா அதுக்குள்ளே ஏஜும் ஆகுது. பட் ஆனால் ஒரு வருத்தத்துக்கு ரொம்ப இழப்பு பெரிய வருத்தம். உடனே வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதான் ஒரே வழி. என்னன்னா 85 86 வயது அப்படின்னாலும் கூட அவருடைய இழப்பு அப்படின்றது நம்மளால ஒரு மனிதனுக்கு எந்த வயது இழப்பாயிடுது இல்லம்மா. பட் நல்ல மனிதர் ஒன்று இருந்தால் இருந்திருக்கலாம். பட் ஆனால் அதை அக்செப்ட் பண்ணுறது ஒரே வழியுமா. இன்னும் சஃபரிங் பண்ணாதபடி. பட் அவருடைய விட்டு சென்ற அனைத்தும் இப்போ இல்லை, மனித சமுதாயம் தமிழ் மக்கள்னு ஒன்று இருக்கிற வரைக்கும் அது இருந்துகிட்டே தான் இருக்கு. தமிழ் சினிமா இருக்கிற வரைக்கும் பாரதி ராஜா அவர்களுடைய புகழ பாடிக்கிட்டே இருக்கு. அதுக்கு இறப்பே இல்லைன்னு தான் நினைக்கிறேம்மா. கிட்டத்தட்ட 55 கால நட்புங்கய்யா உங்களுக்கும் அவருக்குமான நட்பு. நீங்க அவரோட பகிர்ந்து கொண்ட ஒரு சில மொமெண்ட்ஸ், முக்கியமான மொமெண்ட்ஸ் நிறைய இருந்திருக்கலாம். என்னால மறக்க முடியாதது இல்ல, இந்த ஒரு சைடு ஆஃப் பாரதி ராஜா வந்து யாருக்குமே தெரியாது, ஒரு உற்ற நண்பனா நான் பார்த்திருக்கேன் அப்படின்னு நீங்க அவருடைய பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் இன்னைக்கு பார்த்து கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? பாரதி ராஜா வந்து எங்க வீட்டுக்கு அடிக்கடி வருவார். டெய்லர் ஸ்டோரில் வீடு பார்த்துட்டு வீடை பார்த்தோன்னே அப்போ புதுசாக கட்டியிருந்தா வீட்டை ஷூட்டிங் கொடுப்பீங்களான்னு கேட்டார். அப்போ ஷூட்டிங்லாம் எனக்கு கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லைங்க, நீங்கள் வந்து சொல்ல எந்த கதை எழுதினாலும் வந்து எங்களோட டிஸ்கஸ் பண்ணுவார். சினிமா எடுத்தோன்னே வந்து என்னை வந்து பாருன்னுவார். எனக்கு சினிமாவில் ரொம்ப ஆர்வம் உண்டு. சொக்கலிங்க எப்படியும் சினிமா வந்து நான் வீட்டில் தியேட்டரில் தான் போய் பார்ப்பேன். இப்போ தான் எல்லாம் வீடியோ ஓடிடி எல்லாம் வந்துடுச்சு. அப்போ பார்க்கும்போது அவரை வந்து நெருங்கிய பட் ஒன்லி திங் அவரிடம் என்னன்னா ஒரு பர்ஃபெக்டாக இருக்க மனிதர் இல்லைம்மா, எமோஷன் கலந்துடும். அந்த எமோஷன் வந்து என்ன ஆகுதுன்னா ஆனஸ்டாக இருப்பார், பர்ஃபெக்டாக இருப்பார், ரொம்ப இன்டெலிஜென்ட் பர்சன். அது மூணுமே நம்ம உன்னத்தில் இல்லாத போது ஒரு ஆத்திரம் வந்துடும், கோபம் வந்துடும். எப்படி கோபம் எல்லாம் நடிக்கலாம் முடியாது, நடிக்க வைக்க முடியாது. சிறந்த நடிகனாகவும் இருந்தார். பட் என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய ஃபீலிங் வந்து வாழ்க்கை நான் வாழ்ந்திருக்கலாம். பட் இறப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை வந்து நம்ம தவிர்க்க முடியாத நிலையில் இருந்தாருமா, அதுதான் பெரிய வருத்தமானது. அதுவே ஒரு சிறந்த மனிதனை பார்ப்பேன். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் பெரிய மாமனிதன் நினைச்சிட்டு இருக்கோமா. நிச்சயமா ஐ திங்க் we should all cherish தான். அவர்கிட்ட இன்னொரு குணம் என்ன தெரியுமாமா, தனக்குன்னு கற்றுக்கிட்டாரு வச்சுக்கிறார், உடனே அதை வந்து எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்துருவாருமா. ஸோ கற்றுறது அனைத்தும் கற்பிக்க வேண்டும் நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்தார். தனக்குன்னு வச்சுக்க மாட்டார். நாளை என்பதை நம்பாதவர், எனக்கு நாளை என்பது கிடையாது. ஸோ எவ்வளவு தூரம் அதெல்லாம் தன்னுடைய அறிவு, அந்த டெக்னிக் எல்லாமே கொடுத்து, சில பேர் சுயநலம் வச்சுப்பார்ல, அப்படி வச்சுக்க மாட்டார். இன்னொருத்த அவர் மூலம் வந்தவங்க இருக்காங்களம்மா, நடிகர்களோ டைரக்டரோ, அவர்கள் வந்து வளர்ச்சி அடையதை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி அடைவார். பிள்ளைங்களுக்கு வந்து பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பிபி எடுப்பேன், பிபி ரொம்ப கூடி இருக்கும். நான் 2 நிமிஷம் காமான பிறகு எடுத்து சொக்கலிங்கன்னா அப்போ பார்த்தா கம்மியாயிடும். எதுக்கு பிபி கூடுது, நீ எதாவது சொல்லிட போகிறேன்னு பயத்தில் பிபி கூடுதுன்னுவார். ஒரு அற்புதமான மனிதர், அற்புதமான. அவருடைய கலை ஆகட்டும், அவருடைய அறிவு ஆகட்டும், அதை வந்து சுற்றி இருக்கிறவங்களுக்கு கொடுத்து கொண்டே இருந்திருக்கிறார். அவருடைய வாழ்ந்த காலகட்டங்கள் எல்லாமே தனக்குன்னு வச்சுக்கவே மாட்டார். நிச்சயமா. பெரிய இயக்குனர் திரு களஞ்சியமும் நம்மோடு இணைந்திருக்கிறார். நான் அவரிடமும் கேட்க விரும்புகிறேன். களஞ்சியம் சார், இப்போ அவர் ஒரு டிரெக்டர் அப்படின்றத தாண்டி மிகச்சிறந்த சமூக போராளி. அவர் அரசியல் புரிதல் ரொம்ப அட் ஹிஸ் பெஸ்ட் அரசியல் புரிதல் இருக்கக்கூடியவர். அவருடைய திரைப்படங்கள்லையும் அரசியல் ரீதியாக நிறைய விஷயங்களை அவர் முன்னெடுத்திருப்பார். ரொம்ப ஃபார்வர்ட் திங்கிங்கான ஒரு பர்சன் அவர். அந்த வகையில நிறைய போராட்ட களங்கள்ல நீங்க ஒன்னா பங்கெடுத்திருக்கிறீங்க. அவர் இருந்த அதே மேடையிலே நீங்களும் இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி தருணங்கள் ஏதேனும் பகிர்ந்துக்க முடியுமா நீங்க? ஆமாம், நிச்சயமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், முதல்ல வந்து கர்நாடக அரசு வந்து தமிழகத்துக்கு தண்ணீர் தர முடியாது அப்படின்னு வந்து சொன்னிச்சு. அப்போ வந்து ஐயா வந்து ரொம்ப கோவப்பட்டாங்க. அப்போ ஏன் அவன் தண்ணீர் தரமாட்டான், அவன் தண்ணீர் தரமாட்டான் அப்படின்னு சொன்னால் நெய்வேலியில் இருக்கிற நம்முடைய அந்த மின்சாரத்தை கர்நாடகத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடாது. அதனால் நம்ம நெய்வேலியில் போய் திரைத்துறையினரை அழைச்சிக்கிட்டு போய் ஒரு மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை வந்து நம்ம நடத்தணும், மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ ஒரு குழு அமைச்சாங்க. அந்த குழுவில் நானும் அப்போ இருந்தேன். அப்போ நான் வந்து டைரக்டர் ஆயிட்டேன்.
அப்போ நாங்கள் ரொம்ப நெருக்கமாக பாரதி ராஜா அவர்களுடைய அந்த பார்சன் காம்ப்ளெக்ஸில் இருக்கிற அவருடைய அலுவலகத்தில் நாங்கள் டெய்லி போய் பார்த்து பேசி அந்த போராட்டத்தை நாங்கள் ஒருங்கிணைச்சு நாங்கள் வந்து நெய்வேலிக்கு வந்து திரைத்துறையில் இருக்கக்கூடிய அத்தனை கலைஞர்களையும் அவங்க வந்து அழைச்சிட்டு போனோம். நடிகர் சங்க அன்னைக்கு வந்து மதிப்புக்குரிய விஜயகாந்த் அவர்கள் வந்து நடிகர் சங்கத்தினுடைய தலைவராக இருந்தாங்க. அவரெல்லாம் போய் நாங்கள் பார்த்து, அதே மாதிரி தொழிற்சங்கங்கள் அனைத்தையும் நாங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் போய் இயக்குனர் இமயம் அவர்களோட போய் பார்த்து எல்லா திரைத்துறையினரையும் அழைத்து கொண்டு அந்த போராட்டத்தை வந்து நாங்கள் முன்னெடுத்தோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஈழத்தமிழர்கள் மிக மோசமாக படுகொலை செய்யப்பட்ட காலகட்டத்தில் அதற்கு எதிராக நாம் வந்து நம்முடைய கண்டனத்தை பதிவு செய்ய வேண்டும், கலைஞர்கள் அதற்கு எதிராக அணிதிரண்டு போராட வேண்டும் சொல்லி ராமேஸ்வரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை ஐயா இயக்குனர் இமயம் அவர்களுடைய தலைமையில் முன்னெடுத்தோம். அந்த போராட்டத்தில் பேசுவதற்காகத்தான் மதிப்புக்குரிய அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களும் மதிப்புக்குரிய இயக்குனர் அமீர் அவர்களும் கைது செய்யப்பட்டு 2 பேரும் வந்து சிறைப்படுத்தப்பட்டாங்க. அதன் பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சென்னையில வந்து ஒரு மிகப்பெரிய காவிரி நதிநீர் போராட்டம், சென்னையில வந்து ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. அதுல வந்து என் உயிர் அண்ணன் செந்தமிழன் சீமான், ஐயா பே மணியரசன் அவர்கள், அண்ணன் வேல்முருகன் அவர்கள், இவங்க எல்லாரும் வந்து கலந்துக்கிட்டாங்க. ஆனா அந்த போராட்டத்துக்கு தலைமை ஏற்றது வந்து இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள் வந்து தலைமையேற்றாங்க. அதாவது தமிழ்நாட்டுக்கு காவிரி நதிநீர் வரல அப்படின்னு சொன்னா நாங்கள் வந்து ஐபிஎல் கிரிக்கெட்டை வந்து நடத்த விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த போராட்டம் வந்து அன்றைக்கு வந்து நடந்தது. அதுல ஒட்டுமொத்தமா திரைத்துறையினர் அதுல நாங்க கலந்துகிட்டோம். அப்ப வந்து காவல்துறையினர் வந்து என்ன செஞ்சாங்கன்னா மிக கடூரமான தாக்குதலை வந்து எங்க மேல வந்து நடத்தினாங்க. அதாவது வெற்றிமாறன் அவர்களை வந்து காவல்துறையினர் சுத்தி வளைத்து அடிச்சாங்க, இயக்குனர் ராம் அவர்களை காவல்துறையினர் சுத்தி வளைச்சு அடிச்சாங்க, என்னையும் வந்து காவல்துறையினர் சுத்தி வளைத்து அடித்தார்கள். ஏன்னா நாங்க தான் அந்த முன்கள போராளிகளை அந்த முழக்கம் போட்டுக்கிட்டு நாங்க முன்னாடி வந்து போனோம். அந்த நேரத்தில் வந்து நான் வந்து படுகாயமடைந்து ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தேன். அப்போ வந்து இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்கள் ஒரு பதட்டமான ஒரு மனநிலையோட வந்து ஒரு தந்தைக்குள்ள ஒரு பரிவோட வந்து என்னை வந்து மருத்துவமனையில் வந்து பார்த்து எனக்கு வந்து ஆறுதல் வந்து சொன்னாங்க. இது போல என் இனிய தமிழ் மக்களே அப்படின்னு சொல்லி திரையில வந்து ஏதோ ஒரு திரைப்பட இயக்குனர் பேசினாரு அப்படிங்கிறது இல்லாம உண்மையாகவே தமிழ் மக்களினுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய போராட்டங்களில் எல்லாம் களத்தில் நின்று போராடிய ஒரு உண்மையான ஒரு கலைஞனாக, மக்கள் கலைஞனாக, மக்கள் போராளியாக நான் அருகில் இருந்து அவரை வந்து பார்த்திருக்கிறேன். அதே மாதிரி அவருடைய பேச்சுக்கள் அனைத்துமே நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தமிழ் சினிமா தமிழர்களுக்கும் தமிழ் சினிமாவுக்கும் சம்பந்தம் இல்லாம மேடை நாடகங்களை வந்து சினிமாவை எடுத்துக்கிட்டு இருந்த காலகட்டத்தில், சரித்திர படங்களை எடுத்துக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் தமிழர்களுடைய வாழ்க்கையை, அவர்களின் கலாச்சாரத்தை, அவர்களுடைய பண்பாட்டை படமா எடுத்து காட்டிய முதல் காட்டின ஒருத்தர் தான் வந்து இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்கள். நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல எல்லாம் கதாநாயகர்கள் எல்லாம் வந்து இப்படி ஒரு ஒரு இந்த தெலுங்குக்காரங்கள்லாம் கட்டுறது மாதிரி வேஷ்டி கட்டியிருப்பாங்க. அப்படித்தான் திரைப்படங்கள்ல எல்லா திரைப்படங்கள்லையுமே வரும். ஆனால் முதல்ல தமிழர்கள் கிராமப்புறங்கள்ல எப்படி வந்து வேட்டி கட்டுவாங்க, கதாநாயகன் அந்த வேட்டியை மடிச்சு தொட தெரியுறது மாதிரி கட்டிட்டு அப்படி நடந்து வருவான். அப்படிங்கிற தமிழர்களுடைய பண்பாட்டை வந்து கொண்டுகிட்டு வந்தது இயக்குனர் இமயம் அவர்கள் தான். அதனால அவருடைய அந்த போராட்ட குணம் என்பது தமிழ் மக்களினுடைய வாழ்க்கை குறித்ததா இருந்தது. அது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்த அவர் போராடுகிற ஒவ்வொரு முறையும் அந்த போராட்டத்தை முன்னெடுப்பது, திரைத்துறையினரை ஒருங்கிணைத்து அந்த போராட்டத்தை முன்னெடுத்தது, இதெல்லாம் நான் அருகில் இருந்து நான் வந்து பார்த்தேன். நிச்சயமாக அவரு திரைத்துறையில் மட்டும் ஒரு புரட்சியாளர் அல்ல, அவர் திரையில மட்டும் அந்த புரட்சியை செய்யல, களத்திலையும் நின்று என் இனிய தமிழ் மக்களேன்னு அவர் சொன்னதுக்கு ஏத்த மாதிரியே களத்தில் நின்று மக்களோட மக்களாக நின்றவர், அவர் போராடியவர் மக்களுக்காக அப்படின்றது ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறீங்க திரு களஞ்சியம். ஒரு மிகப்பெரிய இழப்பு, அதுவும் பர்சனலா அவர் கூட பயணித்த உங்களை போன்றவர்களுக்கு எவ்வாறான ஒரு உணர்வு இருக்கிறது அப்படின்றத புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த தருணத்திலும் நீங்க அங்கிருந்து
அவர் குறித்தான நினைவலைகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ரொம்ப நன்றி திரு களஞ்சியம் எங்களோட இணைந்தமைக்கு. டாக்டர் சார், இப்போ மனோஜ் அவர்களுடைய இறப்புக்கு பிறகுதான் பாரதி ராஜா அவர்களுடைய அந்த மைண்ட் செட் ரொம்ப முக்கியம். நம்ம வாழணும் அப்படின்னா முதல்ல நம்மளுடைய மைண்டு தான் 50%, அதுக்கப்புறம் தான் உடல் அதுக்கேற்ற மாதிரி ஒத்துழைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. மனோஜ் அவர்களுக்கு என்ன நடந்தது? ஏன்னா கண்ணு முன்னாடி மகன் இல்லை அப்படிங்கும்போது அது மிகப்பெரிய இழப்பு. அவருக்கு என்ன நடந்தது? நீ ஒன்று சொன்ன மைண்டு 50%, 50 இல்லை 100%. இந்த உயிர் உடலை தாங்கி பிடிப்பது மனம்தான். கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ மனோஜ் என்றவர் நிறைய பார்த்தாரு, சில தோல்விகள் வந்தது, அவர் எதிர்பார்த்தவர்கள் நடக்கல. பட் ஹஸ் பீன் டூயிங் வெரி வெல். பட் உடம்பை சரியாக பார்த்துக்கல மனோஜ். ஓகே. அந்த பழக்க வழக்கங்கள், அவர் மாரடைப்பில் இறந்தார், அதுக்கு முந்தைய எல்லாமே பண்ணாங்க. அது அந்த இழப்பை அவனை தாங்கலை. பட் பாரதிராஜா பொறுத்த வரைக்கும் நான் என்ன பார்த்தேன்னா, தாய்மொழி என்ற தமிழை சுவாசிச்சுட்டு இருந்தார். ரெண்டாவது, நாட்டு மக்கள் தம்பி கலைஞன் சொன்னார்ல, நாட்டில் ஏதாவது பிரச்சனை தன் பிரச்சனை நினைச்சு அதை போராடுவார். போராடி எதனாலும் அவருக்கு இருக்கிற அந்த ரேஜ் ரொம்ப பர்சனல். அது ஆயிடுச்சு. மூணாவது எப்பொழுதும் இயற்கைன்றது உலக மக்களை காட்டின சினிமா மூலம் அவரை பார்த்து போனால் இயற்கையோடு தான் வாழ்ந்துக்கிட்டே இருந்தார். இப்போ he has been living with nature, for nature, in nature அப்படி சொல்லுவாங்க. நேச்சரோட கலந்து வாழ்ந்துட்டு இருந்தவர் மனிதர். ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஆமாம், அதான் முக்கியமாக நினைக்கிறோம். ஸோ மொழிக்காக, நாட்டு மக்களுக்காக நேச்சரோடு வாழ்ந்துட்டு இருந்ததாரு. அது பெரிய ஒரு அற்புதமான மனிதனை நினச்சிட்டு இருக்கோமா. இதை சொல்லும்போது ஒன்றுன்னு சொல்லிடுறேன் பாருங்களேன். சமீபத்தில் நான் ஜப்பான் போயிருந்தேன். இது 3 வாழ்ந்துட்டு இருக்காங்களம்மா, மொழிக்காக, நாட்டுக்காக, வித் நேச்சரோட ஏற்கனவே வாழும்பொழுது அங்கே இருக்கவங்க பார்த்தீங்கன்னா 18,000 பேருக்கு அரங்கத்தில் பார்த்தா 2,000 பேர் எழுந்து நின்று சொல்கிறாங்க 100 வருடம் வாழணும்னு சொல்கிறது அர்த்தம் இல்லை சொற்களுங்க. ஏன் தெரியுமா சொன்னாங்க? அந்த 18,000 பேர் 2,000 பேர் ஆல்ரெடி 102, 103, 104 பேர் இது மாதிரி கொண்டிருக்கின்றோம். ஸோ இந்த 3 கடைபிடிச்சோம்னா வாழறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அதையே வச்சு இதை வச்சு நம்ம நேயர்களுக்கு சொல்ல விருப்பப்பட்டோம். நிச்சயமா. அதான் வாழ்க்கை. திரு பாரதிராஜா அவர்கள் ரொம்ப கோவப்படுவார் அப்படின்னு செட்ஸ்ல எல்லாம். ஏன்னா திரைத்துறையில் அவரோட பயணிச்சவங்க நிறைய பேர் சொல்லுங்க, அடிச்சிருவாரு செட்ஸ்ல, இந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. நீங்க சொல்லியிருக்கீங்க அவர் ரொம்ப அற்புதமான மனிதர், ஆனா கோவம் இருக்கிற இடத்துலதான் குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க அவருடைய அந்த கோவப்பட்ட அந்த அந்த சைடு பார்த்துருக்கீங்களா? அவருக்கு பிபி ரைஸ் ஆகும் அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. அந்த தருணங்களை நீங்க பார்த்துருக்கீங்களா? உலக அளவில் விட்டுருங்களேன், இந்த 3 திங்ஸ் தான் ஒருத்தனை கொள்றதுக்கே வாய்ப்பாயிடுது. வெரி ஹைலி இன்டெலிஜென்ட் பீப்புள், பர்ஃபெக்ட் பீப்புள், ஆனஸ்ட் பீப்புள். அதுக்காக நான் வாழறதுக்கு இதெல்லாம் நெகட்டிவ், டிஸ்ஆனஸ்ட், இம்பர்ஃபெக்ட் அதெல்லாம் சொல்ல. இந்த 3ம் ஒருவனுக்கு இறைவனும் ஏற்கனவே கிடைத்த வரத்தை தன்னிடம் பயன்படுத்தி கொண்டு வாழணும். இந்த 3 குணம் இருக்குது இல்லைம்மா, பர்ஃபெக்டாக இருக்குது, ஆனஸ்டாக இருக்குது, இன்டெலிஜென்ட் இருக்குது. உடனே மற்றவங்களை எதிர்பார்ப்பாங்கல்ல, அந்த எதிர்பார்க்கும்போது இல்லாத பொழுது ஆத்திரம் வந்துடும், கோபம் வந்துடும், ஆவேசம் வந்துடும், அடிக்கத்தோணும், எல்லாமே வந்துடும். அது சொன்னேன், இந்த ஆவேசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப நான் அவள்கிட்ட சொன்னேன், நீ எவ்வளவு தூரம் பண்ணு, நீ கோவப்படுத்தி அவங்க திருந்துறதுக்குள்ள உனக்கு அஃபெக்ட் பண்ணிடுமே சொல்லி அதை கொஞ்சம் மாற்றிட்டு இது பண்ணிட்டு இருந்தேன். பட் ஆனஸ்டாக இப்படி வரும். பட் நான் என்ன சொல்றேன்னா, நீயாக இரு, எந்த நிலையிலும் உன்னை மாதிரி மற்றவங்க இருக்கணும் எதிர்பார்க்காது, முயற்சி பண்ணிக்கிட்டே வாழ்க்கை நடத்திட்டு தான் இருக்கணும். அதனால தான் இப்போ 82 வயசாகிற சொற்களைங்க இது வரைக்கும் நான் ஒரு மாத்திரையும் சாப்பிட்டதில்லை. உங்களோட பேசும்பொழுது நான் உங்களை விட சின்ன மாதிரி நான் பேசிகிட்ருக்கேன். ஸோ மகிழ்ச்சி இருக்கிற நேயர்களுக்கு சொல்கிறேன், அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏற்றுக்கொண்டு அவர் வாழ்க்கையை விட்டதே நம்ம எல்லாம் பயணம் எடுத்துக்கிட்டே போனீங்கன்னா வயசு கூட ஒருத்தர் குறைஞ்சிக்கிட்டே வந்துடும்மா. ஒரு சரி ரொம்ப அருமையாக இருந்தார். இந்த ஒரு இழப்பு வர மாற்றி. நிச்சயமாக என்ன மாதிரியான ஒரு ஆட்டிடியூடோட நம்ம வாழ்க்கையை அணுகணும், மரணம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம எப்படி அணுகணுன்ற வரைக்கும் பேசியிருக்கீங்க. நீ எது நினைக்கின்றாய் அதுவாகவே ஆகிறாய், மாறுகிறாய். நிச்சயமா நிச்சயமா.